அதாவது போட்டித் தேர்வு வினாயன் 10 பார்க்கலாம். இங்க பாருங்களேன், குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறியணும். அப்ப இந்த சரியான பொருள் கொடுத்துருக்காங்க பாரு. குறில் சொல் வந்து கணம், நெடில் சொல் காணம். இந்த இரண்டுக்கும் சரியான பொருளை நாம எதுன்னு கண்டுபிடிச்சு எழுதணும். அப்ப இந்த இரண்டு சொற்களுக்குமே நிறைய பொருள் வருது பாருங்களேன். பொருள் அகராதியில் வந்து பாத்தீங்கன்னா, கணம் என்பதற்கு கூட்டம், நோய், குறைவு, புல், காலநுட்பம், சிறுமை, கணப்பூட்டு, இப்படி நிறைய பொருள் வருதுங்க. அதுபோல காணம் என்பதற்கு பொருள், பொன், பொற்காசு, செக்கு, அளவு, திரவியம், நிலம், இந்த பொருள்ல இந்த காணம் வருது. அப்ப நம்ம பார்க்கணும், கணம் என்பதற்கு கூட்டம் வந்திருக்கு. அப்ப கூட்டம் வந்திருக்குது. முதல் இந்த கணத்துக்கு நேரா கூட்டம் வரணும் ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்த காணத்துக்கு வந்து பொன் வரணும் இல்லைங்களா? பொன் ரெண்டாவது வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து சரி. அதாவது கூட்டம் பொன் என்பது சரியான பதில். அடுத்தது பாருங்களேன், இப்போ பொன் வந்திருக்கு. அப்போ இந்த கணத்துக்கு வந்து பொன் வராது, கூட்டம் தான் வரணும். அப்போ இந்த பதில் இங்கே வரணும், இது இந்த பக்கம் போகணும். அப்போ இது வந்து தவறு. அதுக்கடுத்து கூட்டம் சரியா வந்திருக்கு கணத்துக்கு, காடு வராது இதுல, இதுவுமே தவறு. அதுக்கடுத்து காடு, தோட்டம், இதுவுமே தவறு. அப்போ சரியான பதில் வந்து கூட்டம் பொன். அப்போ நம்ம வந்து இதை வந்து சரியா என்ன செய்யணும், நிறைய சொற்களுக்கான பொருளை வந்து அகராதியில தேடி படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே.